செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் நடைபெறவுள்ள சாரங் திருவிழா குறித்து அதன் இயக்குநர் டாக்டர் காமகோட்டி பேசிய உரை, திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற யோகா மற்றும் தியான பயிலரங்கம் குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை ஐஐடியின் 52வது சாரங் கலாச்சார விழாவில் புதிய அம்சங்களை தொடங்குதல், தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்துதல் ஆகியவை நடைபெறும் என்றும், மாணவர்களால் நடத்தப்படும் நாட்டின் மிகப்பெரிய கலாச்சார விழாக்களில் இதுவும் ஒன்று என்றும் அதன் இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்தார். அவர் பேசுகையில், 52வது சாரங் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் இனாகுரேஷன்ல பத்மா அவார்டி தோட்டா தரணி அவர் தான் சீஃப் கெஸ்டா வராரு. அதை தொடர்ந்து லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், விஜய் கிருஷ்ணன் அவங்களோட வயலின் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்புறம் கிட்டார் பிரசன்னா ராமசாமி எங்களோட ஸ்டூடெண்ட், எங்களோட டிஸ்டிங்விஷ்ட் அலுமினஸ், அவர் கிட்டார் வாசிக்கிறாரு. அதை தொடர்ந்து தமிழகத்தின் ஃபோக் ஆர்ட்ஸ், இது ஒரு ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன். அவங்க இங்க ஃபோக் ஆர்ட் டீம்ஸ் நம்மளோட மயிலாட்டம், குயிலாட்டம், அந்த கம்ப்ளீட் சீரீஸ் அதுவும் நடத்த போறோம். இது இனாகுரல் டேல. அதுக்கப்புறம் இந்த தடவை ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா ஆர்ட், மியூசிக், டான்ஸ், அது மாதிரி காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த தடவை மாடல் யூஎன் அது இங்க இந்த தடவை கொண்டு வரும். அதாவது யூஎன் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி எல்லாரும் உட்காந்து டிப்ளமசி அது மாதிரி எல்லாமே இந்த மாடல் யுனைடெட் நேஷன்ஸ் டீம் இந்த தடவை கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இந்த தடவை வேர்ல்டு ஃபெஸ்டிவல், நிறைய இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி டென்மார்க், பின்லாந்து இது மாதிரி அவங்களாமும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது 2-3 வருஷமா அது இன்ட்ரோடியூஸ்க்கு வேர்ல்ட் ஃபெஸ்டிவல் 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த தடவை நிறைய ஸ்பாட்லைட் டாக்ஸ். சித் ஸ்ரீராம் பெர்ஃபார்ம் பண்றாரு, ஜிவி பிரகாஷ் வராரு, பத்ரிநாத் கிரிக்கெட்டர், கலா மாஸ்டர் அவங்க கோரியோகிராஃபர், பல வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள், பல வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல அவங்க ஸ்பாட்லைட் டாக். பேசிக்கா இந்தியாவோட கல்ச்சர், இந்தியாவோட ஆர்ட் ஃபார்ம்ஸ், அதை பத்தி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறது, இதுதான் எங்களோட ஆப்ஜெக்டிவ். இதுல இந்த வருஷம் நாங்க இப்போ ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் ஜெனரல் சாம்பியன்ஷிப் மாதிரி சாரங் ஜெனரல் சாம்பியன்ஷிப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்க போறோம். விச் எவர் இன்ஸ்டிடியூஷன் இதுல வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஜெனரல் சாம்பியன்ஷிப், சாரங் ஜெனரல் சாம்பியன்ஷிப் கொடுக்க போறோம். ஓபன் டு ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அக்ராஸ் இந்தியா. எங்களோட சாஸ்திரால ஒரு சோஷியல் காஸ் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம நடத்தத்தையும் ஒரு சோஷியல் காசோட தான் பண்றோம். இந்த வருஷம் இதோட சோஷியல் காஸ் காலா அப்படிங்கிறது 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுல பேசிக்கா என்ஜிஓஸ், அதே மாதிரி கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்களோட சேர்ந்து குறிப்பா கிராமங்கள்ல டிஜிட்டல் அவுட்ரீச் எப்படி பண்ணுறது, லோக்கல் ஸ்கூல்ஸுக்கு எப்படி அவேர்னஸ் செஷன் நடத்துறது, இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆர்ட் ஃபார்ம்ஸ் அதை பற்றி உள்ள சில கேம்பஸ்லயே ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி நாங்கள் கிரியேட் பண்றோம். அதுல அவங்க ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இங்க கொண்டு இங்க விற்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்பாடு பண்றோம். இந்த சாரங்குல ஒரு சோஷியல் இம்பாக்ட் காசு அதை நம்ம நடத்துறோம். அதையும் தாண்டி இந்த வருஷம் இந்த நோவா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், அது அந்த 2000 அந்த மாதிரியான டைம் பீரியட்ல இருக்க மாதிரி சில செட்டப்ஸ் பண்ணி அதுல யார் வேணா பாடலாம், அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓபன் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். நிறைய வரவேற்பு இருந்தது போன தடவை. ஸோ அது இந்த வருஷம் கண்டினியூ பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் சாரங் ஃபெஸ்டிவலோட ஒரு சாராம்சம். ஸோ எல்லாரும் ப்ரோக்ராம்லையும் கலந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மீடியாவை இன்வைட் பண்றோம். அப்புறம் குறிப்பா அதுல யாராவது ஒரு நல்ல ஆர்டிஸ்டோ நல்ல இவங்களே பாத்தீங்கன்னா அவங்களை இன்டர்வியூ பண்ணி நீங்க அவங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ்ல அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா காலேஜஸ்லேருந்து வராங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஐஐடி, நிறைய லோக்கல் காலேஜஸ், ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் நிறைய காலேஜஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற யோகா மற்றும் தியான பயிலரங்கத்தில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றதாகவும் இப்பயிற்சிகளின் அவசியம் குறித்து அவர்கள் அறிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கிறார் எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர். இன்றைய கால சூழ்நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒரு இயந்திர வாழ்க்கையை நோக்கி வேகமாக சென்று கொண்டுள்ளனர். படிப்பு, வீட்டுப்பாடம், செயல்முறை ஆகியவர்கள் மட்டுமே அவர்களது குறிக்கோளாக உள்ளது. இதனால் பல மாணவர்கள் பெரும் மன அழுத்தத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய மன அழுத்தத்தை போக்கும் விதமாக
மாணவர்களுக்கு யோகா மற்றும் தியானங்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு 7 நாட்கள் பல்வேறு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. யோகா என்றால் அலையும் மனதை அலையாமல் ஒரு நேர்வழிப்படுத்தும் செயல் என்ற எளிமையாகவும் உரைக்கின்றனர். ஆசனம் என்ற சொல்லுக்கு இருக்கை என்பது பொருள். உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்கச் செய்யும் உடற்பயிற்சியையும் அவை சார்ந்த நிலைகளையும் குறிக்கும் சொல்லே யோகாசனம். 7 நாள் கேம்ப் போட்டிருக்கோம். அதில் நேற்று ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சிருச்சு, இனாக்ரேஷன். இன்றைக்கி செகண்ட் டேவாக எங்களுக்கு நிறைய செஷன் போச்சு. அதில் ஒன்று ஹார்ட்ஃபுல்னஸ்லேருந்து எங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் அப்புறம் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறக்காக வந்திருந்தாங்க. அது நேற்று புது இடத்துக்கு வந்தங்காட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டென்ஷனாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த செஷன் முடித்த உடனே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப கூலாக இருக்குது, மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. எதாக இருந்தாலும் போல்டாக வெளியே பேசுகிறதுக்கான தைரியம் எல்லாமே இந்த செஷன் மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபுல்னஸ்ன்ற ஒரு இதுலேருந்து எங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. யோகாலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நேச்சரை பற்றி, நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படிலாம் மாற்றிக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இங்கே. அதன் ஒரு பகுதியாக யோகா மற்றும் தியானம் குறித்த வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் இளம் அறிவியல் சிந்தனையாளர்கள் பயிலரங்கம் மற்றும் போட்டித் தேர்வுகள் நடைபெற்றன. இதன் மூலம் மாணவர்கள் இந்திய விஞ்ஞானிகளின் பங்களிப்பு குறித்து அறிய முடியும் என்று நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் கல்வி அமைச்சகம், கலாச்சாரம் அருங்காட்சியகம் துறை, தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற இளம் அறிவியல் சிந்தனையாளர்களுக்கான மாநில அளவிலான தேர்வு மற்றும் பயிலரங்கில் 159 மாணவ மாணவிகள், 6 முதல் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், தேனி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பங்கேற்றனர். இத்தேர்வில் இந்திய அறிவியலாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொண்டு பதில் கூறச் செய்தல், புதிர் வினாக்கள், தர்க்க வினாக்கள், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணித பாடங்களுக்கான செய்முறை தேர்வுகள் நடைபெற்றன. 7 வகையான தேர்வுகள் நடத்தப்பட்டு அறிவியல் பரிசோதனைகள், உற்றுநோக்கலின் மூலம் மாணாக்கர்களின் திறனை பரிசோதித்தல், இந்திய விஞ்ஞானிகளின் பங்களிப்பு பற்றிய எழுத்துத் தேர்வும் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் இரவு வான் நோக்கும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து வான் அறிவியல் பற்றிய கலந்துரையாடலும் நடைபெற்றது. மாநில அளவில் தேர்வு பெற்ற 18 மாணவ மாணவிகளுக்கும், தேசிய அளவில் தேர்வு பெற்ற 12 மாணவ மாணவிகளுக்கும் நிறைவு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 12 மாணவ மாணவிகள் வருகின்ற மே மாதம் பூனாவில் தேசிய அளவில் நடைபெறும் தேர்வில் பங்கு பெறுவார்கள். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பணப்பரிசு, பாஸ்கரா விருது தொகையின் மூலம் வருடத்திற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வீதம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO ஆகியவற்றில் ஸ்ரீஜன் உள்ளக பயிற்சி பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிறைவு விழாவில் பேசிய இந்திய அரசின் அணுசக்தி துறை முதுநிலை முதன்மை விஞ்ஞானி டாக்டர் S. சுதாகர், மத்திய அரசின் இதுபோன்ற அறிவியல் துறை சார்ந்த போட்டித் தேர்வுகளில் மாணவ மாணவிகள் அதிக அளவில் பங்கு பெற்று ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இருக்கும் எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை பெற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஊரக பகுதிகளின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் கிராம பஞ்சாயத்துகளில் மகளிரின் பங்களிப்பு அமைந்துள்ளதாக பஞ்சாயத் ராஜ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மலேரியாவால் ஏற்படும் உயிரிழப்புகள் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தறித்துறை அமைச்சர்கள் பங்கேற்க உள்ள தேசிய மாநாடு வரும் 8ஆம் தேதி முதல் 2 நாட்கள் அசாம் மாநிலம் குவஹாட்டியில் நடைபெற உள்ளதாக மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எளிய மக்களின் நலனை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.